வடிவங்கள் கொடுத்துட்டாங்க. என்னென்ன வடிவங்கள் கொடுத்துருக்காங்கன்னா, கனசதுரம் கொடுத்துருக்குறாங்க, கனசதுரம், கன செவ்வகம், கூம்பு வடிவம் கொடுத்துருக்காங்க, உருளை வடிவம் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து கோள வடிவம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முகங்களின் எண்ணிக்கை, விளிம்புகளின் எண்ணிக்கை அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. மூளைகளின் எண்ணிக்கை அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க எத்தனைன்னு சொல்லிட்டு. அப்போ முகம்னா என்ன, விளிம்புனா என்ன, மூளைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம. இதில் பாருப்பா, இந்த மேலே இருக்குதுல்ல, இந்த இதுதான் வந்து நம்ம பார்க்க முடியும் இல்லையா, இதுதான் வந்து என்ன சொல்கிறோம், முகம்னு சொல்கிறோம். சரியா? அடுத்தது இந்த மூணையும் சேர்ந்தது, ஹைட்டு, பிரெத்து, லென்த்து மூணும் சேர்ந்தது எட்ஜுன்னு சொல்கிறோம். வெர்டிசஸ்னால் மூளை, மூளைனா இந்த மூளையில் இருக்கும்ல அதுதான் மூளை. ஒரு கன சதுரத்தில் பார்த்தோம்னா எத்தனைன்னு மனப்பாடம் பண்ணிடு. முகம் மொத்தம் 6 இருக்கும், விளிம்பு வந்து 12 இருக்கும், மூளை வந்து 8 இருக்கும். கன செவ்வகத்தில் முகங்கள் 6 இருக்கும், விளிம்பு அதே மாதிரி 12 இருக்கும், மூளை வந்து 8 இருக்கும். இது ரெண்டுக்கும் ஒரே மாதிரி எண்ணிக்கையில் தான் என்ன இருக்கும், முகம், விளிம்பு, மூளையும் இருக்கும். சரியா? அடுத்தது இது என்னது, கூம்பு வடிவம். கூம்பு வடிவத்தில் முகத்தோட எண்ணிக்கை இந்த பக்கம் 1 தான் பார்க்க முடியும், 1. வளைவு எத்தனை, ஒரே ஒரு வளைவு. விளிம்புகளின் எண்ணிக்கை, விளிம்பு இல்லை, இந்த வளைவு வந்து 1. மூளைகளின் எண்ணிக்கை 1. இப்படியே மனப்பாடம் பண்ணிடணும். அடுத்தது உருளை வடிவம். உருளையில் எத்தனை இருக்குதாம்மா முகம், கீழே இந்த பக்கம் கீழால் 1 பார்க்கலாம், மேலால் 1 பார்க்கலாம், 2 முகம் இருக்குது. வளைவு வந்து ஒரே ஒரு வளைவு. அடுத்தது விளிம்புகளின் எண்ணிக்கையில் வளைவு வந்து 2 வளைவு இருக்குது, மூளை வந்து இதுக்கு இல்லை, சிலிண்டருக்கு. அடுத்தது கோள வடிவம். கோள வடிவத்தில் பார்த்தோம்னா இது தட்டையானதானா, இல்லை, வளைவானது, ஒரே ஒரு வளைவு இருக்குது. இதில் விளிம்புகள் இல்லை, விளிம்பு வளைவும் இல்லை. அடுத்தது மூளையோட எண்ணிக்கையும் இல்லை. இது என்ன பண்ணிடணும், பைஹர்ட் பண்ணிடணும். இது வந்து போட்டித் தேர்வு வரைக்கும் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க, இதில் வந்து கான்செப்ட் வந்துகிட்டே இருக்கும். அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா மேட்சிட்டு பொறுத்துக்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ எனக்கு விளிம்பும் இல்லை, மூளையும் இல்லை. இப்போ தான் நான் மிஸ் சொல்லி கொடுத்தேன், விளிம்பு இருக்காது, மூளையும் இருக்காதுன்னா அது கோள வடிவம், பால் கோலம்னு சொல்லி இங்கே எடுத்துடணும். 6 தட்டையான முகங்களும் 12 நேர் விளிம்புகளும் உள்ளது. அது என்ன அப்படின்னு சொன்னால் 6, 12. 6, 12 எதுக்கு வரும் உனக்கு, கன செவ்வகம், கன சதுரம் 2க்கு வரும். இங்கே வந்து இவங்க கன செவ்வகம் தான் கொடுத்துருக்குறாங்க. நம்ம என்ன பண்ணணும், இங்கேருந்து இங்கே இதை நம்ம மார்க் பண்ணிடணும். மார்க் பண்ணிவிட்டு கன செவ்வகம்னு சொல்லிடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, எனக்கு 2 வளைவான விளிம்புகள் உள்ளன. 2 வளைவான விளிம்பு எதுக்கு இருக்குது, இந்த உருளைக்கு தான் இருக்குது. இங்கே உருளையில் பார்த்தோம்னா 2 வளைவான விளிம்புகளின் எண்ணிக்கை வந்து 2 இங்கே இருக்குது உருளை. இப்போ நம்ம எதுக்கு மேட்ச் பண்ணணும், இந்த இடத்துல உருளைக்கு மேட்ச் பண்ணணும். உருளைங்கிறத இங்கேருந்து உருளைன்னு இதுக்கு நாம் மேட்ச் பண்ணிடணும். ஓகே, மேட்ச் பண்ணிடணும். அடுத்தது எனக்கு ஒரே ஒரு மூளை மாத்திரம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது என்ன சாமி, கூம்பு வடிவம். கூம்புக்கு நம்ம வந்து குறிச்சிடணும். இதை அழிச்சிட்டு முதல்ல குறிக்கலாமா? சரி, இப்போ நம்ம வந்து 6 தட்டையான முகங்கள் 12 விளிம்புகளும் உள்ளது, கன செவ்வகம். கன செவ்வகம்ங்கிற பேரை குறிக்கணும். எனக்கு 2 வளைவான முகங்கள் உள்ளன, அது எனது உருளை. இங்கே குறிச்சிட்டு நம்ம எங்கே போகணும், உருளைக்கு போகணும். எனக்கு ஒரே ஒரு மூளை மாத்திரம் உள்ளது அப்படின்னா அது கூம்பு வடிவம். அப்போ அதோட பேர் கூம்புன்னு குறிச்சிடணும். அடுத்த பக்கம் போய்க்கலாம். இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது மாதிரிகளில் பயன்படுத்தப்பட்டுள்ள வடிவங்களை வட்டமிடு. எந்தெந்த, நீ வந்து இந்த பில்டிங் செட்டு வச்சுருப்பீல சாமி, அதில் எந்தெந்த இதை வச்சு இந்த பில்டிங் கட்டியிருக்கிறாங்க, இந்த இது உருவாக்கியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஒரு கன செவ்வகம் இருக்குது, அடுத்தது உருளை வடிவம் இருக்குது. அது ரெண்டையும் உபயோகப்படுத்தி இந்த கார் பொம்மை செஞ்சுருக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கேமரா. இந்த கேமராவில் என்னென்ன உபயோகப்படுத்தியிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். உருளை வடிவம் தான், 3மே என்ன உருளையில் தான் இருக்குது, அதனால் உருளையை மாத்திரம் சூஸ் பண்ணுறோம். அடுத்தது இந்த பொம்மை. இந்த பொம்மையில் எது யூஸ் பண்ணியிருக்காங்க, கீழால் கன செவ்வகம் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கடுத்தது கன சதுரம் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கடுத்தது ஒரு கூம்பு வடிவம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ நம்ம எது எழுத போகிறோம், எது எடுக்க வேணும்,
இந்த இது கூம்பு, கன செவ்வகம், கன சதுரம். அடுத்தது இந்த பில்டிங் செட்டில் என்னென்ன சாமி இருக்குது? கூம்பு இருக்குது, கன செவ்வகம் வந்து 2 இருக்குது. அடுத்தது வந்து கீழே எல்லாமே உருளை வடிவம் தான் இருக்குது. சரியா? அடுத்தது கீழே பார்க்க போகிறோம். கன செவ்வகம் மற்றும் உருளைகளை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள மாதிரி. கன செவ்வகம்னா எது? இந்த வடிவம். அடுத்தது உருளைனா எந்த வடிவம்? இந்த வடிவம். இதை மாத்திரம் கொண்டு உருவாக்கப்பட்ட வடிவம் எதுன்னு கேள்வி கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம பார்த்தோம்னா ஆன்சர் என்ன? கன செவ்வகமும் உருளையினா இதுதான். ஆப்ஷனை குறிக்கணும். பின்வரும் மாதிரியை உருவாக்க எந்த தொகுப்பை பயன்படுத்த வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 1 2 3 4 5 6 கனசதுரங்களை உருவாக்கணும். அடுத்தது என்ன சொல்ல போகிறோம்? ஒரு ராக்கெட் மாதிரியை உருவாக்க எந்த தொகுப்பை பயன்படுத்த வேணும்? ராக்கெட்டை உருவாக்குறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும்? ஒரு உருளை வடிவம், உருளைக்கு மேலே பால் வைப்போம், பால் வச்சு ஒரு கூமாச்சியாட்ட வைப்போமா? வச்சோம்னா அது பார்க்குறதுக்கு நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு உருளைக்கு மேலே பாலுக்கு மேலே நம்ம கூமாச்சி வச்சோம்னா அது ராக்கெட் மாதிரி ஆயிரும். நம்ம எந்த ஆப்ஷனை டிக் பண்ண வேணும்? ஆப்ஷனை டிக் பண்ண வேணும். அடுத்தது செய்து பார்ப்போம். பயிற்சி. கொடுக்கப்பட்டுள்ள அமைப்புகளில் அடுத்து வரும் வடிவத்தை டிக் செய்ய அப்படிங்கிறாங்க. ஒரு சதுரம் உருளை, கனசதுரம் உருளை, கனசதுரம் இது என்னது சாமி? உருளைன்னு சொல்கிறேன். கூம்பு, இது கனசதுரம் கூம்பு. அடுத்தது நமக்கு என்ன வரும்? கனசதுரம் வரும். சரியா? அடுத்தது கனசெவ்வகம் உருளை, கனசெவ்வகம் உருளை, கனசெவ்வகம் உருளை, கனசெவ்வகம் உருளை. அடுத்தது என்ன உருளையா சாமி வரும்? இல்லை. என்ன வரும்? தப்பாக குறிச்சிருக்கோம் பாரு. அடுத்தது என்ன வரும்? கன செவ்வகம் தான் வரும். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? கூம்பு உருளை, கூம்பு உருளை, கூம்பு உருளை, கூம்பு உருளை. அடுத்தது என்ன வரணும்? உருளையா வரணும்? இல்லை, கூம்பு தான் வரணும். அடுத்த பக்கம் போய்க்கலாம். அடுத்த பக்கத்தில் பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க அப்படிங்கிறாங்க. ஒரே மாதிரியான வடிவங்களை வட்டமிடு அப்படிங்கிறாங்க. கனசதுரம் கன செவ்வகமும் நம்ம பார்த்தோம்ல எல்லா பக்கமும் 6 12 8ன்னு ஒரே மாதிரி தான் ரிசல்ட் கிடைக்கும். நம்ம எது ரெண்டையும் கனசதுரம் கன செவ்வகத்தை டிக் பண்ணிடணும். கொடுக்கப்பட்டுள்ள மாதிரியில் பயன்படுத்தப்படாத வடிவம் எது? சரி, இதில் வந்து கன செவ்வகம் இருக்குது, உருளை இருக்குது, கூம்பு இருக்குது. எது பயன்படுத்தலை? கோலம் பயன்படுத்தலை. கொடுக்கப்பட்டதில் அவங்க கோலத்தை பயன்படுத்தலை. 2 தட்டையான முகங்கள் கொண்ட வடிவத்தை வட்டமிடுக. 2 தட்டை எதுக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 தட்டையாக உருளைக்கு தான் இருக்குது. அதனால் நம்ம உருளையை சூஸ் பண்ணுறோம். ஒரே ஒரு வளைவான விளிம்பை கொண்ட வடிவத்தை வட்டமிடு. ஒரே ஒரு வளைவு என்ன? இந்த கூம்பு. மேலே நம்ம மனப்பாடம் பண்ணிட்டோம்னா இதெல்லாம் போடுறது ஈஸி. இது அமைப்பில் அடுத்து வரும் வடிவம் என்ன சொல்கிறாங்க பாரு? 2 கன சதுரம் இருக்குது, உருளை இருக்குது. அடுத்தது என்ன சாமி? பால் இருக்குது, அதாவது கோலம். அடுத்தது என்ன இருக்குது? இது என்னதுப்பா? கூம்பு வடிவம் இருக்குது. அதுக்கடுத்தது மறுபடியும் என்ன வரணும்? கன சதுரம். ஓகேயா? சரி, இப்போ வந்து இந்த பாடம் முடிய போகுது. இதில் வந்து உன்னால் என்ன கண்டுபிடிக்க முடியும்? ஒரே ஒரு வடிவத்தின் மாறுபட்ட நிலைகளை நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா? வடிவங்களின் பண்புகள் உனக்கு தெரிகின்றன. வடிவங்களை கொண்டு மாதிரிகளை உருவாக்க முடியும், வடிவங்களின் அமைப்புகளை உருவாக்க முடியும். இதில் உனக்கு என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் டிக் பண்ண வேணும். இந்த பாடம் 2வது பாடத்தில் என்ன முக்கியம்னு சொன்னால் இந்த ஸ்டார்டிங்கில் கொடுத்துருந்தாங்கள்ல, இதை வந்து நீ நல்லா மனப்பாடம் பண்ணிடணும். முகத்தோட எண்ணிக்கை, விளிம்புகளின் எண்ணிக்கை, மூளைகளின் எண்ணிக்கை, இதை வந்து மனப்பாடம் பண்ணிட்டேன்னா கீழே இருக்கிறதெல்லாம் போடுறது ஈஸி.